ஒரு சூப்பரான கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பத்து தேங்காவை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஒரு குழிக்கரண்டி எடுத்து அது அப்படியே அப்பம் மாதிரி ஊற்றி எடுத்து 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிரும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஸோ தட் அந்த ஹீட்லேயே நமக்கு மாவு நல்லா வெந்து வந்துடும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கப்புறம் மாவு நல்லா சப்பாத்தி மாவு ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. தென் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டை எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். தென் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு திக்காக இருக்கும். இது கூடவே வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஃபைனலாக 1 கப் திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லாட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செம சூப்பரான கொழுக்கட்டை